ஆண்டு பிறந்தநாள் காணும் சாந்தாவிற்கு எனது அன்பு வாழ்த்துக்கள். இந்த சந்தோஷமான நன்னாளில் எனக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் இதுதான். ஐயாவும் அம்மாவும் உன்மேல் மிகுந்த பாசத்துடன் இருந்தது போல் நீயும் அவர்கள் மேல் மிகவும் பாசமாக அவர்களுடைய கடைசி காலம் வரை இருந்தாய். உனக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் அதிகம் இல்லை. எனக்கு தெரிந்தவரை நாம் ஒருவருக்கொருவர் பாசமாக இருந்துள்ளோம். இவைகளுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீ ஐயா அம்மா செய்த நற்காரியங்கள் உன் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று நம்புகிறேன். பையன் தமிழகத்திலே சிறந்த மார்க் வாங்கி நல்ல இன்ஜினியரிங் கல்லூரியில் இடங்கள் வாங்கியது. ஒரு பேத்தி சிஏ பரீட்சையில் சிறப்பாக வெற்றி பெற்றது. மற்ற பேத்தி குறைந்த இந்த வயதிலேயே புஸ்தகம் எழுதி உலக அளவில் வெளியிடுவது என்பதை எல்லாம் இந்நன்னாளில் நான் சந்தோஷமாக நினைவு கூற விரும்புகிறேன். அவர்களுக்காகவும் வருங்காலங்களில் நீயும் மாப்பிள்ளையும் மற்ற குடும்பத்தாரும் நல்ல ஆரோக்கியத்துடன் சந்தோஷமான வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு மாதிரி எப்பயும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஹாய் சந்தத்தை, நான் அனிதா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அப்புறம் அப்பா சார்பில் உங்களுக்கு ஒருத்தவங்க விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே அம்மா. ஹாப்பி பர்த்டே சந்தாத்தை. அப்பா சார்பில் நான் விஷ் பண்ணுறேன். ஹாய் அத்தை, எப்படி நல்லா இருக்கீங்களா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 25 வருஷம் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தோட இந்த ஆயுஷ் நாட்களான்ற உங்களுக்கு தரணும் வரதுன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருங்க. மாமாவோட நீங்கள் எத்தனை வருஷம் லைஃப்பில் ஒரு எல்லாம் ஆண்டோட கிருபையில் இவ்வளோ தூரம் கடந்து இருக்கீங்க. அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க ஆளுக்கு. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே அத்தை. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பெரியம்மா. 75 இயர்ஸ் பெரிய ஒரு விஷயம். நினச்சாலேப்பா நாங்கள்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்கோம்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மெயின் திங், நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்போ அதெல்லாம் மெமரிஸ்னால் அவங்க கூட இந்த விருதுநகர் நம்ம வீட்டில் இருந்தப்போ நீங்கள் எங்களுக்கு சண்டே ஸ்கூலில் இந்த விபிஎஸ் அனுப்புறதுக்கு எங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது, அந்த டேஸ்லாம் எங்களுக்கு சின்ன வயசுனாலே உங்களோட இருந்த ஹாப்பி மெமரிஸ் தான் ஞாபகம் வரும். அண்ட் இன்னொரு திங், நம்ம இந்த கொச்சின் வீட்டில் இருக்கிறப்போ சின்ன வயசில் இருக்கிறப்போ இந்த பசங்க அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்லிகிட்டு இருக்கிற டைம், ஒரு இடத்துக்கு போனால் நீ என்ன வேணாலும் பண்ணு ஜாலியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஃபீல் பண்ண வச்சதுன்னா அங்கே கொச்சினில் அவங்க கூட இருக்கிறப்ப தான். அந்த டைமில் அரிசிக்குள்ளே போய் கை விட்டுட்ருப்போம். எங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி பண்ணு. அதே மாதிரி யாருன்னா வந்து திட்டினாலும் சின்ன குழந்தைங்களை திட்டாதீங்க, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி மெமரிஸ்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இன்ன வரைக்கும் எவ்வளோ தூரம் ஃபேமிலி குடும்பம் எல்லாத்தையும் தூரத்துக்கு வந்தாலும் உங்கள் கூட இந்த மெமரிஸ் ஸ்பெஷலாக ஞாபகம் இருக்குது பெரியம்மா. ரொம்ப தேங்க்ஸ், எவ்வளோ நல்ல ஒரு மெமரிஸ் கொடுத்து எங்கள் சைல்ட்ஹுட் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே பெரியம்மா. சாந்தாமணி சௌக்கியமாக இருக்கீங்களா? உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு நாமத்தினால வாழ்த்துறேன் ஆண்டவரே. மதினி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். இன்னும் அத்தை எங்களை நம்ம குடும்பத்தில் நம்ம இனிமேல் அப்படி ஒரு ஒற்றுமையெல்லாம் பார்க்க முடியாது மணி. இயேசு நாமத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாதிரி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சந்தோஷமாக. ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும். அவ்வளோதான். சாந்தாக்கா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? அருண், அமுதா, பிள்ளைங்க எல்லாம், மச்சான் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்லக்கா? சந்தோஷங்க்கா உங்கள் கூட பேசுகிறது. மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்க்கா. அக்கா சீக்கிரம் எல்லாரும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்க்கா. ஹாப்பி 75th பர்த்டே சாந்தா சித்தி. எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சித்தி. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சித்தி.
நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமாக உடல் நலத்தோட கடவுள் அருளோட பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் சாந்தா சித்தி. தேங்க்யூ, பாய். அக்கா, சாந்தாக்கா, மனம் பேசுகிறேங்க்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா சுகமாக இருக்கணுங்க்கா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்க்கா. Dear Santa, happy birthday to you. Wish you many happy returns of the day. God bless you. சாந்தா, அண்ணி பேசுகிறேன். God bless you. Wish you many, many, many happy returns of the day. Happy birthday. God bless you. வணக்கம். 75 வயதை பூர்த்தி செய்கின்ற எங்களது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய சாந்தாவிற்கு பிறந்த நாள் காண்கின்ற இன்று எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடனும் சந்தோஷமாக வருகின்ற வருடங்களை கழிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். உன்னுடைய பேத்திகள் 2 பேரும் திறமைசாலிகள். அவர்களும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். உன்னுடைய குடும்பத்தில் இருந்த அனைவரும் நல்ல அறிவு சார்ந்த திறமைசாலிகள் இருப்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த பிறந்தநாள் காணும் உனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லா சுகமும், எல்லா சந்தோஷமும், எல்லா செழிப்பும் வருகின்ற நாட்களில் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாந்தாக்கா, ஹாப்பி பர்த்டேக்கா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களுடைய 75வது பிறந்த நாளில் உங்களை வாழ்த்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. நீங்களும் அண்ணாச்சியும் நீடிய ஆயுளோட பரிபூர்ண ஆரோக்கியத்தோட தீர்க்காயுசாக இருக்கணும்னு வாழ்த்துறேங்க. உங்களுக்கு 75 வயசுன்னு கேள்விப்படும் போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி நினைக்கும் போது எனக்கு என்ன சந்தோஷம்னா, அத்தையத்தான் நினைக்க வேண்டியது. அத்தை தான் எங்களை எல்லாத்தையும், நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினவங்க. ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தின அந்த அத்தையை நீங்கள் கடைசி காலத்தில் கவனித்தது எனக்கு ரொம்ப நான் நேரில் பார்த்தேங்க. அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அத்தை கடைசி காலத்தில் கஷ்டப்படும் போது நீங்கள் தான் அவங்கள அப்படி ஒரு பார்த்துக்கிட்டீங்க. அது இன்னும் என்ன கண்ணுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் பூரா உங்களுக்கு வருங்கக்கா. இப்போ 75 வயசில் பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. 75 வெறும் 75 தாங்க. 100 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. 100வது வயசில் உங்களை இதே மாதிரி நான் வாழ்த்துறேங்க. ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க்யூ. ஹலோ சாந்தா, வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ. உனக்கு 76 வயசுனா நம்பவே முடியல. நீ எனக்கு கல்யாணத்துக்கு, என் கல்யாணத்தோட நீ தோழியாக நின்றுக்கிட்டு இருந்த என் கூட. உன்னை பார்த்தாலே நீ பாவமாக இருப்ப, ரொம்ப அமைதியாக இருப்ப, சாஃப்டாக இருப்ப. நம்ம 2 பேரும் ரொம்ப அவ்வளோதான் க்ளோஸாக இருப்போம். முந்தி உங்கள் அம்மா ஐயா எல்லாரும் அப்படி ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம். இப்போ உனக்கு பிறந்த நாளுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீ நல்லா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக நல்லா இருக்கணும், வாழ்க வளர்க. என்ன, ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓகே. ஹலோ சாந்தா, எப்படிப்பா இருக்க? உனக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. உனக்கு 75 வயசு முடியுதுன்னா ஆச்சரியமாக இருக்குது. நீ ரொம்ப சாஃப்டான கேரக்டர். என் கல்யாணத்தோட நீ தான் எனக்கு தோழியாக இருந்தியா? நானும் பயந்து போயிருந்தேன், நீயும் பயந்து போயிருந்த. அப்போ ரொம்ப இப்போ எப்படி இருக்க? இப்போ நல்லா இருக்கியா? பேரன் பேத்திகள்லாம் எல்லாம் நல்லா படிக்கிறாங்கன்னு பேபி மச்சான் சொன்னாங்க. அது மாதிரி உனக்கு எல்லாமே நல்லா அமையணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், நீடூழி வாழ என் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சாந்தாக்கா, உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி கலைக்கு சமானமாக இவங்க வயது திரும்ப வாழ வயது போலாகும். முதிர் வயதும் கணிதமும் புஷ்டியும் வசியமாக இருப்பீர்கள். உங்கள் கர்த்தர் உங்கள் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருக்கா.
எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஹாய் சாந்தாத்த, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி 75th பர்த்டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்கள விஷ் பண்ண சான்ஸ் கிடச்சதுக்கு. சின்ன வயசில் ஊருக்கு வந்து அவங்க கூடலாம் இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. வெரி ஹாப்பி சாந்தாத்த, எங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணுங்கள். ஹாப்பி 75th பர்த்டே. அன்பு வணக்கம் சித்தி. சாந்தா சித்தின்னு சொன்னால் நாங்கள் சின்ன பையங்க இருந்து நீங்கள் எல்லாம் எங்களை வளர்த்துருக்கீங்க. லீவுனா விருதுநகருக்கு தான் வருவோம், நம்ம வீட்டில் தான் இருப்போம். எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தான் நீங்கள். இப்போ சூழ்நிலைனால அங்கே எங்கே இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்க முடியல. இருந்தாலும் உங்களுக்கு சித்தப்பாவுக்கு 100 வயசு நீங்கள் வாழ வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஹாய் சாந்தாத்தை, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே அத்தை. உங்களுக்கும் அம்மாவுக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு. 2 பேரும் மணிக்கணக்காக பழைய கதைகளை பேசி சிரிச்சிட்டு இருப்பீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். 2 பேரும் வாடி போடின்னு பேசி சிரிக்கிற அழகே தனி தான். மறுபடியும் அம்மா சார்பா ஹாப்பி பர்த்டே அத்தை. காட் பிளஸ் யூ அத்தை. உங்கள் கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றும். பாய் அத்தை. சாந்தா அத்தை, நான் ஷர்மிளா பேசுகிறேன் மதுரையிலேருந்து. உங்கள் 75th பர்த்டேக்கு என்னோட ஹார்ட்டி பர்த்டே விஷஸ். சாந்தா, உனக்கு 75வது பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன். நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும், இன்னும் நிறைய பிறந்த நாள் உனக்கு கொண்டாடணும். வீட்டில் எல்லோரும் நல்ல சுகத்தோடு இருக்கிறதுக்கு மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். ஹாய் சந்தா சித்தி, எப்படி இருக்கீங்க? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சித்தி, ஹாப்பி பர்த்டே.